வந்திக்குதா ஹஸ்ரத்? ரெடி ஆகிட்டு வந்துட்டீங்க உன்னோட வந்து أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ويمنعون الماعون. சேர்த்துக்கோ ரெண்டையும் சேருங்க வயம் ويم... நூனி. أوكي أسرت. ويمنعون الماعون. ரெண்டாவது أطعمهم من جوع. கடைசியா இன்னும் கொஞ்சம் எடுங்க லாஸ்ட்ல. أطعمهم من جوع. ஜூஹ் பிழையே. من جوع. ஆ من ஜூ جوع عندنا أسرت. கடைசியில ஜூஹ் என்று ஹாக்கு போகுது. أوكي. أطعمهم من جوع. நீட்டுங்க நீட்டுங்க நீட்டுக்காக தரும் உழைக்க வேணாம் மீன் ஜூ. أطعمهم من جوع. ம் மூணாவது فجعلهم كعصف مأكول. திருப்பதுங்க. فجعلهم كعصف கஹபில مأكول. கஹல كعصف. கஹபில. فجعلهم كعصف مأكول. ம் மூணுலேயும் மூணு பேர் வந்தீங்க. நாலாவது وجوه يومئذ خاشعة. அது பிள்ளைன்னு செல்லல திருப்பி சரியா வரும் பாருங்க. ஆ وجوه يومئذ خاشعة. ஹாடு போப்பட சொன்னனே ஹோஷியாக. وجوه يومئذ خاشعة. ஹா அது சரி கடைசி பிள்ளை ஹோஷி ஆஹ். அந்த ஆஹ் என்று நீ பாடணும். وجوه يومئذ خاشعة. ஹாஷியா ஹாஷியா தான் இருக்குது ஹோஷியாக. خاشعة. وجوه يومئذ யௌம ஐதின் خاشعة. பிள்ளை யௌம ஐதின் மாறுது. யௌம ஐதின். يومئذ. يومئذ. ஆ وجوه யௌம ஈதின் ஈ سرت. وجوه يومئذ பிள்ளை ها. உஜூஹுன் يوم உஜூஹுன் يومئذ. பிள்ளை. وجوه. ஆ وجوه. உஜூஹுய். وجوه يومئذ خاشعة. சரி இப்ப கேட்டு பாப்போம். ரெண்டாவது வசனத்துல எங்க பிள்ளை விட்டீங்க? أسرت. இந்த கடைசி இந்த எத்து ஐன்ல. ரெண்டாவது வசனத்துல ரெண்டு மூணு ஆய் நிக்குது. கடை எந்த ஆயின் எந்த இடம் பிள்ளை கடைசி விட்டீங்க? கடைசி கடைசி ஐன்ல. மூணாவதுல எங்க பிள்ளை விட்டீங்க? மூணாவதுல ஹஸ்பி மல்கூலுன்றத எடுக்க சொன்னீங்க அப்படி. ஃபஜ ஆ ஃபஜ அல் ஓ ஓஸ்ரத் அப்படித்தான் சொன்னீங்க. புள்ள பிள்ளை விட்டீங்க அப்படியா? ஓ பிள்ளை விட்டேன்டா மக்கூலுண்டு நீங்க பாட சொன்னீங்க. ரெக்கார்டை கேட்டு பார்க்கணுமா? நான் அப்படி செல்லவே இல்லைங்க. பாத்தீங்கன்னா இல்ல சஸ்ரத் சாரி. ரெண்டாவது ஆயின்ல ஹஸ்பின்ல. ம் இங்கதான் நிக்கிற பிரச்சனை. இங்கதான் நிக்கிற விட்ட பிள்ளைய நாங்க மறந்தோம்டா எங்கெங்கெல்லாம் நாங்க பிள்ளைய வச்சு கொண்டு போவோம். நாலாவதுல அம்சலா கடைசிக்கு நான் உஜூஹும் யௌம இதுன்னு சொல்லி தந்தீங்க. அது மட்டும்தான் பிள்ளை அப்படியா? மத்த ஹாஷியா அந்த கடைசிக்கு ஹாஷியா இதாக்கி எடுக்க சொன்னீங்க. ஏதாக்கி இந்த ஹாஷியான்னு சொல்லி ஐன சரி போட விட மெதுவா சொல்லு கடைசி கூட ஐன் சொன்னீங்க. நீ ஐனை உச்சாச்சிங்களே ஐனை பத்தி சொல்லலை நான். ஐனை ஐன்னு சொன்னீங்க. ஓ, ம் அது ஐன்ல பிள்ளை மற்றது இல்லை. உஜு உஜு யௌம இதுன்னு நீங்க உஜு யௌம இதின் ஹாஷியா என்று சொல்ல சொன்னீங்க. நான் என்ன சொல்ல சொன்னீங்கல்ல என்ன பிள்ளை தான் கேட்டேன். நான் கேட்ட கேள்விக்கிட்டு வரல. நாலாம் வசனத்துல நீ விட்ட பிள்ளை என்ன? ஏன்னா உங்களுக்கு இப்பவே பிள்ளை அந்த விலங்கச்சேரி ஹாவ விலங்கல்னு ஹாவ் சொன்னா திருப்பி ஓ பிள்ளை தான் வரும். ஹாவ் ஹாவை மிச்ச உயர்த்தி எடுக்க வேணாண்டீங்க.
ஓகே குட். அது ஒரு அந்த பிள்ளை மட்டும்தானா? ஹான்னு ஓ உச்சரிக்கப்படாது. அது சரி. ஓகே வேற சார். மட்டும்தானா பிள்ளை? அது நாலாவது. அது ஓ அடுத்து ஸ்டார்ட்ல யவும இதுன்னு யவும இதுன்றது சரி யவும இதுன்னு எடுக்க சொன்னீங்க. ரெண்டாவது வேற என்ன பிள்ளை இது? இந்த வசனத்துல விட்ட பிள்ளை. இப்ப ம். ஓதி விட்ட பிள்ளையா? நான் போன கிளாஸ்ல இல்லை, இப்ப இருக்கிற பாப்போம். ம். ஓ உஜூஹுன் மற்றது எது சார் உஜூஹுன் யவும இதின் ஹாஷியா ரெண்டும் தான் அசரத் எனக்கு யாதிக்குது. ஆ ரைட். இன்னொரு பிள்ளை ஒன்று இருக்குது. அதை நீங்க தேடி பார்த்துக்கோங்க. மூணு பிள்ளையா? நாலாவதுல நான் தான் கேட்டு பார்த்தேன். பிள்ளை இப்ப ஞாபகம் நிற்கான்னு சரி. ம். ரெக்கார்ட் ம். ரெக்கார்ட அஞ்சாவது. கேட்குறேன் அசரத். ம். இன்ன இலா பிள்ளை ரப்பிக ருஜ்ஆ ரெண்டு. இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ இப்போ ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளைலேருந்து ஒன்றாயிட்டு திருத்தி ஒன்றை திருத்தி. இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. ம், ம், ம். இந்த அலிப் மிஸ் ஆகுது. இப்போ கொஞ்சம் சரியாச்சு, திருப்பி மிஸ் ஆகுது, திருப்பி சரியாகுது, திருப்பி மிஸ் ஆகுது. அப்படியே மாறி மாறி போகலாம். இன்ன ரெண்டாவது. இலா ரெண்டாவது அசரத் ஜீவ கலக்கணும். ரோஜி ருச்சி அல்ல. ரோஜி. ரோஜி ரோஜி இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. அதைத்தான் பேரண்ட்ஸ் இல்லை. ருச். ருச் ங்கிறது பிள்ளை. இன்ன இலா பிழை. ரைட். பிழை. பிழை. இன்ன இலா ரப்பிக இலா பிழை. ருஜ்ஆ. இன்ன இலா பிழை. இன்ன இல ஈ சவுண்ட் வரல. இன்ன இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. இன்ன இலா பிழை. ரப்பிக பிழை. பிழை. ருஜ்ஆ. இலா பிழை. அலிஃப் பிழை. அஸ்ரத் இன்ன இலா தானே அஸ்ரத் இலா. இன்ன நீங்க உங்களோட இலா. ரெக்கார்டை கேட்டு பாருங்க. நீங்க எப்படி ஓதுனீங்க? உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஆனா பிள்ளையா ஓதுனீங்க. இப்ப இதுக்கு என்ன செய்யுது? இன்ன இலாங்கிறது நல்ல தெளிவா தெரியும், ஆனா ஓத போகல இன்ன இலாண்டு யாவை உச்சரிச்சு ஓதுனீங்க? அலிஃப் வருது இல்லையே. இன்ன இலா ரப்பிக ருஜ்ஆ. இப்படி ஓது இல்லையே. இப்ப 5 முறை இதுக்கு முன்னாடி ஓதுன முறை 5 பிள்ளை தானே ஓதிங்க. 5 முறை. 6ஆம் முறை சரியா ஓதிங்க. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஏன் இந்த முன்னாடி வர 5 முறையும் பிழையா வருது? நான் பிழைன்னு சொன்னதுக்கு பிழையா வந்து திருப்பி சரியா வருது என்று கேட்கிறேன். இந்த 5 முறையும் ம். இல்லாமலாகி 6ஆவதா முறை மட்டும்தான் எங்களுக்கு ஒரு முறை தான் ஓதும் இந்த வசனத்தை. அதான் எங்களுக்கு தேவை. இப்ப இன்ன இன்னொரு இலான்னு சொல்லி. முறையோடு அஸ்ரத். ஆ? இன்னொரு கோயில் கீழே உள்ள தோல்வா அஞ்சாவது. நீங்க ஓதுங்க, பிரச்சனை இல்லை. நான் கேட்கறேன், இந்த 5 முறையும் பிழையா ஓதிங்களேண்டி அதான் கேட்கிறேன். இப்படி ஒவ்வொரு வசனத்தையும் நாங்க 5 5 முறை ஓதி ஓதி போறோம் அப்படிதானா? திருப்ப எப்ப ஒரு அஸ்ரத் ஒரு நான் ஒரு இடத்துக்கு வாரு. நான் ஓதுனேன் சரியா அக்ஸரத். இவ்வளவு நேரம் நான் ஓதி கொண்டுதான் இருக்கிறேன். தஹஜ்ஜத் கேள்விக்கு போறேன். ஏன்டா நான் எதுவும் சொல்லல. அதுக்கு பிறகு குர்ஆன் ஓதிட்டு இதை ஓதி போட்டு தான் நிக்கிறேன் சரியா. நான் ஓதுறேன். எனக்கே தெரியாது அஸ்ரத் தொண்டு பண்றது. ரெக்கார்டு நீங்க தான் என்ன கேட்டீங்க. துவா நீ என்ன செய்யுங்க. பிளவுன்னு ரெக்கார்டு கேட்டீங்க. இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் ரெக்கார்ட் டெய்லி நான் கேட்கிறேன். ஓதுறதுக்கு முந்தி மிச்ச நேரத்துக்கு முந்தி இப்ப நான் இந்த 6 5 சுபஹ் தொழுதுட்டு இந்த சூரிய நான் உதயம் போன கிளாஸ்ல தொழுதுட்டா உங்களுக்கு தந்த டாஸ்க் என்ன? என்னத்தை டார்கெட் பண்ணி நீங்க ரெடி ஆயிட்டு வரேன்னு வேண்டி சொன்னேன் இல்லவோ? போன டாக்கெட் கிளாஸ் பண்ணிச்சுன்னா ரெக்கார்டில் கேட்டீங்கன்னு. என்னத்தை ஒரு முக்கியமான இதான் உங்களோட நீ டார்கெட் பண்ணி இதைத்தான் என்னன்னு சொன்னேனே. என்ன சொல்லிப்பேன்? நீங்க பிள்ளை விடாம அந்த மார்க் பண்ண இடங்கள்ல பிள்ளை விடாம ஓதிட்டு வர பார்த்து ஓத சொன்னீங்க. ஃபெஸ்ட்டுக்காக சொன்னேன் அப்படியா? ஃபெஸ்ட்டுக்கு ரெக்கார்டு கேட்டுட்டு பிள்ளையா எல்லாம் மோதி பார்த்துட்டு வாங்க அப்படி சொன்னேன் அப்படியா? ஓ ஓ ஓ அப்படி எல்லாம் சொல்லி. ரெக்கார்டை கேட்டுட்டு உள்ளத பிள்ளை எந்தெந்த இடத்துல உங்களுக்கு திருத்தணும் இப்ப ஓதிட்டு வாங்கன்னு சொன்னீங்க. நான் அதை ஓதிட்டு வந்தேன் அப்படி சார். சொல்லி நான் ஃபெஸ்ட்டுக்கு ஓத செல்லல உங்களை. நான் ஓதிட்டு வாங்கன்னு நான் உங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு இல்ல செல்லல. இல்ல பாத்துட்டு வர சொன்னீங்க. ஓதிட்டுல பிள்ளைகளை பார்த்து சரி திருத்தி கொண்டு வாங்கன்னு சொன்னீங்க. பிள்ளைகளை பார்த்து திருத்தி கொண்டு வாங்க. அது அப்படின்னு சொல்லல. ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? முதலாவது எங்கனைக்கு நீங்க பிள்ளை விடுறீங்கிறத அந்த ஓ வசனத்துல ஓ நீங்க விளங்குங்க. ஓகே. ஓத ஓ வேணும். ஓ ஓதுறதுங்கிறது மைய- 3வது ஸ்டெப். நல்லா விளைவிக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கே ஓதுறது ரெடியாக நீங்கன்னா உங்களோட வாயால அந்த உச்சரிப்பை திருத்த முடியாது. ஏண்டால் ஆ, எல்லா மனுஷனை படிச்சுக்கிறேன் அப்படித்தான். 2 கண்ணை தந்திக்கிற எண்ணத்துக்கு கவனமா ஆஹா, விஷயங்களை ம், பார்க்கறதுக்கு. 2 காதை ஆஹா, தந்திக்கிற எண்ணத்துக்கு
கவனமா அந்த ம். விஷயத்த காதால கேட்கறதுக்கு. நல்லா கேக்குறது. விளங்குவோம். ஓகே. ஒரு விஷயத்த ரெண்டு ம். முறை பார்த்து ரெண்டு முறை நாங்க விளங்கி எடுத்ததுக்கு பிறகுதான் எங்களுக்கு ம். ஒரு டைம் சரியா உச்சரிக்கலாம். அதான் ஒரு வாய்க்கு. ரெண்டு வாய் இல்லையே. அப்ப ரெண்டு ஓ கண்ணும் ஓ ஓ. ரெண்டு வாயும் 4 முறை ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தினதுக்கு பிறகுதான் கடைசி சான்ஸ் தான் எங்களுக்கு என்ன, அதை நாங்க உச்சரிக்கிறது. ம். இது நாங்க ம். மாறி யூஸ் ஓகே. பண்ண வேண்டால் எட்டு தடப்புக்கே ஓதி 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 இந்த வேண்டால் கண்ணுக்கும் வாய்க்கும் கண்ணுக்கும் காதுக்கும் எந்த வேலையும் இல்லை. ஸோ அது சத்தம் ஓகே. போடாம இருக்கும். அப்ப நாங்க எத்தனை முறை ம். ஓதினாலும் நாங்க என்ன செய்யறோம், அதை ம். மாறி செய்யறோம். அதாவது ம். இப்ப ஓ உதாரணத்துக்கு முதலாவது வசனத்தை நீங்க கிட்டத்தட்ட ஒரு 4 தடவை நீங்க விலங்கெடுத்தா தான் 5வது தடவை நீங்க சரியா ஓதுவீங்க. ஓ. இது இப்ப மாறி விளங்குதா நடந்தா சிரத்தை எனக்கு? இது மாறி நடந்தா என்ன ஓ நடக்கும் என்றால் நீங்க 6 தடவை ஓதிப்பீங்க. முதல் ஓதின 5 தடவை பிழையா தான் நிற்கும். 6வது தடவை மட்டும்தான் ஓ சரி வரும். ஓ அசரத் பிள்ளையோ திரும்ப திரும்ப ஓதிட்டே போயிட்டு இருப்பேன். பிழை பிழை சரிதான் நீங்க நான் சொல்றது. என்ன செய்வேன், பிழைன்னு சொல்லி கொண்டிருப்பேன். எப்ப பிழை திருந்தும், எப்ப நான் பிழைன்னு செல்லத்தை உங்களோட கண் கவனமா விளங்கி உங்களோட காதும் அடி நான் இப்படி ஓதுகிறேன் இது பிழைங்கிறத உங்களோட காது உங்களுக்கு சொல்லுதோ, நீங்க ஓதினதே உங்களோட ஓதல் உங்களுக்கு காதால கேட்டு கேட்டு சொல்லுதோ, அது தொடர்ந்து உங்களோட வாய் என்ன செய்ய திருத்துது. நல்ல ஆதாரம் இன்றைக்கு ஓகே. நீங்க ஓதின அந்த 5வது வசனம். ஓகே. நல்ல ஓ ஆதாரம். ஓ. நீங்க ஓதின வசனமே உங்களுக்கு ஆதாரம். அப்ப நீங்க எடுத்த எடுப்புக்கு நீங்க அ- ஓதுறதுக்கு போறது பெரிய ஆபத்து. இப்போ அந்த ஆபத்துண்டா அவங்களோட பிழையை உங்களுக்கு திருத்தவே இல்லை. கடைசி நீங்க படப்பாயிடுவீங்க. என்னடா அப்ப அவ்வளவு ஓதுறன் பிழை திருந்தது இல்லை தெரிந்தது இல்லைண்டா. காரணம் என்னென்றால் உங்களோட கண்ணுக்கும் உங்களோட காதுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்தை நீங்க கட்டாயம் கொடுக்கணும். கொடுத்தா தான் உங்களோட வாய் அதுக்கு சொல்லு கேட்கும். நல்ல சொல்லு கேட்காது. விளையாண்டு தானே. ஓகே. ம். சரி சரி. இவங்க விளங்கி சார். ம். ஆ- ஆமிலத்துன் நாசிபா ரெண்டாவது துஸ்கா மின் ஐனின் ஆனியா பிழை. துஸ்கா துஸ்கா மின் ஐனின் ஆனியா ஆனியா பிழை. ஆனியா துஸ்கா மின் ஐனின் ஆனியா இன்னும் கொஞ்சம் முன்னுக்கு கொண்டு வரணும். நார்மலா எடுங்க. நீய நீய துஸ்கா ஓகே. துஸ்கா மின் ஐனின் ஆனியா ம். மூணாவது في جنة عالية பிழை. عين في جنة عالية ஆ ஆ ஆலிய ஆலிய في جنة عالية திருப்பி போதுங்க. في في جنة عالية வளைங்க வளைங்க. ஃபி ஜன்னத்தின் ஆலிய ஆ في في جنة عالية வளையல்ல. அலிஃப் தான் வருது. இல்ல. தொண்டையால் வரணும். آه. في جنة في جنة عالية ஏன் ஆண்டு வானத்தை கொண்டு போறீங்க? அல்ல பண்ணிக்கோ. ஆ آه. في جنة عالية குட். இப்போ வளையுது. அந்த இது என்னத்த பிரச்சனை என்றால் தின் எண்ணத்துல இருந்து ஐன آه. உடைச்சி முறிச்சு உச்சரிக்கப்படாது. آه. ஐனுங்கிறது آه. தின் آه. எண்ணத்தோட சேர்ந்து வளைஞ்சி வரணும். ரைட். آه. எப்படி آه. வரும்? أوكي. ஜன்னத்தின் ஜன்னத்தின் அ என்று آه. சொல்லி அந்த இடத்துல போய் கொண்டு அழுத்தம் கொடுத்து கொண்டு உடைச்சி எடுக்கப்படாது. ஜன்னத்தின் வளைஞ்சு தான் வரணும். آه. ஐனுங்கிறது في தேனோட வளைச்சி எடுக்கணும். في جنة عالية இல்ல இப்ப கொஞ்சம் உடஞ்சிக்குது. ஜன்னத்தின் அதான் போல ஜன்னத்தின் جنة جنة عالية குட். அப்ப நீங்க ரெண்டு மாதிரியும் அந்த மாதிரி குழப்பம் வார நேரத்துல آه. உடைச்சி மோதி பார்க்கணும், வளைச்சி மோதி பார்க்கணும். உடைச்சி ஓதுறது எப்படி? آه. ஜன்னத்தின் வளைக்கிறது எப்படி? ஜன்னத்தின் இத நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எப்படி உடையுது, எப்படி வளையுது. آه. இந்த இடத்துல உடைச்சி آه. ஓதுறதா,
வளைச்சி ஓதுறதாங்கிறத நாங்கள் தான் ப்ராக்டிஸில் காதால கேட்டு கேட்டு ப்ராக்டிஸ் பண்ண நேரம் அது விளங்கும் மேலுக்கு இதோட இது ஆமா வளையணும் இப்ப என்று வரும். இப்ப விளங்குச்சா சரத் எனக்கு சரி ஓகே. ம். இப்போதும் வளைச்சிருக்கோம். في في جنة في جنة عالية ம். நாலாவது. و- وأكواب وأكواب موضوعة பிழை. பாப்போம். وأكواب موضوعة பிழை. و- சரிண்ணே. உங்களை நீங்க கேட்கணும், உங்களோட ஓதல தான் நீங்க கேட்கணும், அப்பதான் என்ன பண்ணி கேட்கக்கூடாது. ஆ. وأكواب موضوعة பிழை. وأكواب موضوعة ம்ஹும். பிழை 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 பிழை. எந்த வாக்குவாபும் பாவோட அந்த மீம் சேர்க்கிறது வாக்குவாபும் மவுலு அதான ஹசரத். நீங்க இப்பதான் பிழையை தேடுறீங்க. போன கிளாஸ்ல விட்ட பிழை இது. அதென்ன வாக்குவா பிழைய நீங்க விளங்கினாத்தான் உங்களோட வாய் அந்த பிழையை தீர்த்து வரும். அல்லது எங்க பிழை விட்ட பிழை நான் தேட தான் முடியும். முன்னுக்கு விஷயம் நடக்கலையே. எங்க பிரச்சனை என்றால் இந்த வசனத்துல 3 4 பிழை வந்துச்சு. இது நீங்களே சில விஷயங்களை திருத்திட்டீங்க. பெரிய பிழை போகுது. அக்கு அக்கு என்று காப்ப கலக்குறீங்க. வாக்கு இல்ல வாக் 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 சரி ஓகே சார். வாக்வாபும் மவுலு ஆ, இது ஒரு பெரிய பிழை. இந்த பிழை நான் பிழைன்னு தான் சொல்லிக்கிறேன். பிழைன்னு சொல்லி கண்டுபிடிக்காத அளவுக்கு பிழை இல்லைன்னா நாங்க உங்களோட கண்ணுக்கு வாய்க்கு வேலை கொடுத்தே இல்லை. நீங்க வாய்க்கு மட்டும் தான் வேலை கொடுத்தீங்க. வேலையை கண்டுபிடிக்காது. காரணம் இருந்தால் உங்களோட கண்ணுக்கும் உங்களோட காதுக்கும் நீங்க எந்த ஒரு வேலை கொடுத்தும் இல்லை. அதை பேச வச்சுட்டு வாய்க்கு மட்டும் நல்லா நிறைய வேலை கொடுத்தீங்க. அதனால அது இப்ப மாறல. சரி அஞ்சாவது. ஓகே. ووجدك عائلا فأحنى பிழை. 2 பிழை இது. ووجدك عائلا فأحنى பிழை. போன கிளாஸ்ல திருத்தினேன் நான். திருத்தினேன்னு சொல்லத்தை விட போன கிளாஸ் வசனம் சரியா வந்துச்சு. நான் 2 பிழையா போகுது. ووجدك عائلا فأحنى இப்ப அஹ்னான்னு சொன்னா அந்த இடத்துல ஹா வந்திக்கணும். أوه. ம். ووجدك عائلا இது அண்ட அலிஃப் فأحنى வந்திக்கணும். இலன். فوجدك عائلا கேட்டுங்க. فأحنى இலன் مد ودي فأغنى. فتح مد ودي واقص ووجدك عائلا பிழை. فأحنى ஆயிலன் பிழை. ஆயின் அதுக்கு பின்னால அலிஃப். إي إي عائي இலன். ووجدك عائلا فأحنى ஃபஅஹ்னா நிப்பாட்டப்படாது. லைட்டா நீட். فأحنى ஃபஅஹ்னா நீட் தான் நிப்பாட்டணும். ஒரு செகண்ட். ممكن ஃபஅஹ்னா. ووجدك عائلا فأحنى கேட்கறது போதா குறைஞ்சிட்டு. மத்தியனுடைய அடையாளம் வந்து இது. 3 செகண்ட் நீட்டணும். ووجدك عائلا فأحنى இன்னைக்கு எத்தனை வசனம் ஒன் ஷோட்ல சரி அடுத்தது போகும் என்று ஓதுகிறீங்க. சரி அசரதுக்கு அசர் அஞ்சாவது அதை இன்னொரு கோதி கேட்டுக்கவே. காட்டவா? 5 வசனம் அல்ல, இன்னைக்கு ஓதின 9 10 வசனத்துல எத்தனை ஆ, வசனம் ஒரு முறை நீ ஓதினத்தோட ஓகே இது சரி நாங்க அடுத்தது போவோம் என்று நான் சொல்லிக்கிறேன். ஒரு 5 வசனம் இருக்கும் அசரத். நான் கேட்டுக்கலைங்கண்ணா மொத்தம் 10 வசனம் ஓதிக்கிறோம். இதுல எத்தனை ஆ, வசனத்தை நீங்க ஆ, முதலாவது தடவை நீங்களே ரிப்பீட் பண்ணல. நான் பிளண்டு செல்லையும் இல்லை, நீங்க ரிப்பீட் பண்ணையும் இல்லை, எந்த பிரச்சனை ம், படைத்தையும் இல்லை. முதலாவது தடவை நீங்க ஓதினத்தோட இது சரி நாங்க அடுத்ததுக்கு போவோம் என்று நான் சொன்ன வசனம் எத்தனை? ம், ஆமையா. சரியா
இனி பார்க்கல ஹஸ்ரத். ஓதினதே 10 10 வசனம் தான். நான் சொன்ன ஒரே ஓ, ஓ, 2 வசனம் என்றால் ஒன்று இது, நீங்க ஓ, அடுத்தது ஓ, ஓ, போலாம் என்று ஓ. சொன்னது. இதுல ரெண்டு, ரெண்டாவது ரெண்டு. ஓ, இந்த வசனம். ஓ, ரெண்டும் தான் ஓ, நீங்க இந்த ஓ, ஓதினத்துல சரியான வசனம். அடுத்தது போலாம் ஓ, ஓ, என்று சொல்லி ஓ. வசனம். அப்ப தெரியாம. 10ல் 2 தான் ஆ, பூர்ணமான அறிவுக்கு வந்தீங்க. இதுதான் நாங்க சொல்ல. மற்ற 8லையுமே நீங்க வாயால ஓதுறதை விடவும் உங்களோட ஆ. கண்ணுக்கும் உங்களோட காதுக்கும் நீங்க கொடுக்க வேண்டிய தேவை. அப்பதான் இந்த ஸ்டெப் மூடலாம். விலை கூடி அல்லா. நேரத்துக்கு முன்னால் நாங்க ஓதுற வாசனம் தான் குறையும், செய்ய வழி இல்லை. அடுத்த ஸ்டெப் போகல. எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனம் போதினாலும் அந்த வசனம் நீங்க பிழையில்லாம போதணும், அதான் எங்களுக்கு தேவை. நீங்க அந்த வசனத்தை சரி. 50 முறை இல்லை 5000 முறை ஓதினாலும் எனக்கு ஒரு டிப் போதான் பெட்டர். ஒரு டிப் போனா போதுமே. ஓகே. அந்த ஒரு டிப் எப்படி வரணும்? அதுக்கு நீங்களே உதாரணம் ஓதி காட்டிக்கிறீங்க. இந்த அஞ்சிலையும் முதலாவது ஒதுக்கிறீங்க, எந்த ஒரு பிழையும் வரல. இந்த அஞ்சிலையும் முதலாவது ஒதுக்கிறீங்க, எந்த ஒரு பிழையும் வரல. நான் அடுத்தது போகலாம் வேண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டு 10 ரெடி ஆயிட்டு வாங்கோ. பிழை வரப்படாதான் ரெக்கார்டை கவனமா கேளுங்க. நீங்க கண்ணால பாருங்க. ஒரு டிப் கடைசி எல்லாம் உங்களுக்கு ஓகே என்று சொன்னதுக்கு பின்னால ஒரு டிப் மட்டும் லைட்டா ஓதி பார்த்துட்டு வாங்க. ம். மற்றதெல்லாம் ஓகே காதுலையும் சார். கேட்கறதும் கண்ணுக்கு தான் வேலையா. ஓகே சார். ஜசாக்கல்லா சார். துவா செஞ்சு கொள்ளுங்க சார். ஓகே. பரக்கல்லா.